கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் பூட்டி கொடுத்திருக்கிற நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாள் செப்டம்பர் மாதம் 25 புதன்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலேயும் தேவஜனமாயிருக்கிற நமக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 12:5. பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவருக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். பொதுவாகவே ஜனத்தினுடைய நிலைமை என்ன என்றால், ஊழியர்கள் தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தங்கள் பிரச்சனைக்காக, தங்கள் வியாதிக்காக, தங்களுடைய போராட்டத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதை எதிர்பார்க்கவும் செய்கிறார்கள். நல்லது, அது செய்ய வேண்டும். ஆனால் அதே ஊழியர்களுக்கு எத்தனை விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள் என்பதுதான் கேள்வியான ஒரு கேள்வி. பாருங்கள், பேதுருவை ஏரோது பிடித்து சிறைச்சாலையில் போட்டிருக்கிறான். அடுத்த நாள் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு அவன் கொலை செய்யப்பட போகிறான். இதை கேள்விப்பட்ட விசுவாசிகள் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று அமைதலாக இருந்து விடவில்லை. பேதுருவுக்காக ராத்திரியில் ஒரு விசுவாசியினுடைய வீட்டிலே கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். பாருங்கள், அந்த ஜெபத்தினுடைய பிரதான நோக்கம் என்ன? பேதுரு கொலை செய்யப்படக்கூடாது, பேதுருவை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும், பேதுரு விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த 3 நோக்கம் தான் அவங்க ஜெபமாக இருந்திருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் பேதுருவின் நிலைமை யோசித்து பாருங்கள். அடுத்த நாள் காலையில் பேதுரு கொலை செய்யப்பட போகிறது தான் ஜெயிலில் வச்சுருக்கிறார். ஆனால் பேதுரு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறார். இப்போ நம்ம நினைக்கலாம், ஊழியக்காரங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஊழியக்காரன் நல்லா தூங்குறாரு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நமக்கு தெரிந்தது, பேதுரு அந்த அதிகாரத்தில் தூங்கினான்னு தான் எழுதிருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு பேதுரு வேற எங்கேயாவது தூங்கினான்னு சொல்லி பைபிளில் எழுதலை. பேதுருவை விடுவிக்கப்பட்ட பொழுது பேதுரு எங்கும் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை மறுபடியும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஆகவே நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் உங்கள் திருச்சபை போதகருக்காக தினந்தோறும் ஜெபிக்க மறக்காதிருங்கள். அதிலேயும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று கேள்விப்படுவீர்களானால் அதை குறித்து நீங்கள் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் வெளிவருவதற்காக நீங்கள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணால் நிச்சயமாக உங்கள் போதகர் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரவும் செய்வார். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் உங்களுடைய திருச்சபைக்கு நன்மையாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே அப்போஸ்தலர் 12:5 விசுவாசிகள் போதகருக்காக தினந்தோறும் ஜெபியுங்கள். அவர்கள் உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிப்பார்கள். நீங்களும் ஜெபிக்க மறக்காதிருங்கள். ஜெபியுங்கள், ஊழியத்தில் ஜெயத்தை காணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியில் இந்த வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நல்ல அனுபவத்தை கொடுங்க. ஊழியர்கள் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும் பொழுது விசுவாசிகள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கவும் கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை கிருபையால் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.